Happy morning students. 5th standard maths. Today we are going to learn about rotating angles. So rotating angles பற்றி நம்ம படிக்கணும்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜெயிண்ட் வீல். ஜெயிண்ட் வீலில் போகாதவங்களே இருக்க முடியாது இல்லையா? அது பயமாக இருந்தால் கூட நீங்கள் எல்லாரும் ஜெயிண்ட் வீலில் ஏற ஆசைப்படுவீங்க இல்லை, கரெக்டு? ஓகே, ஸோ இந்த ஜெயிண்ட் வீல் தான் நம்மளோட ரொட்டேட்டிங் ஆங்கிள்ஸு எக்ஸாம்பிளாக இருக்குது. எப்படி இருக்குது? ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் இடையில இருக்க என்ன ஃபார்ம் ஆகும்? நமக்கு ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? ஒரு ரொட்டேஷன் முடிக்கும், கரெக்டாக? இப்போது ஒரு ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் ஒரு ஃபுல் ரொட்டேஷனை முடிச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்பியும் அதோட பிளேஸ்க்கு வரும். ஸோ இந்த ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, என்ன ஆங்கிள்னு சொல்லுவோம்னா ரொட்டேட்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் ஒன்லி தே ஆர் சேயிங் ஹியர் a giant wheel. Look at the rotation of the giant wheel. Every compartment moves to a position and come back to the original position. So சுற்றிட்டு அதோட திரும்ப அதே பொசிஷனுக்கு வருது. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரொட்டேட்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையே நம்மளோட வால் கிளாக்கில் பார்க்கலாம், எந்த கிளாக்கில் வேணால் பார்க்கலாம். அது இப்போது அதுதான் இங்கே இப்போ சொல்கிறாங்க. A clock shows time by the rotation of minute hand and hour hand. ஸோ ஒரு கிளாக் என்ன செய்யும்? மினிட் ஹேண்ட் ஹவர் ஹேண்டை வச்சு தான் நமக்கு வந்து என்ன காட்டும்? டைமே காட்டும். அது ரொட்டேட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து என்ன டைம்னு தெரியுது. தென் நெக்ஸ்ட்டு the minute hand and hour hand of a clock form an angle. ஸோ மினிட் ஹேண்டும் ஹவர் ஹேண்டும் என்ன பண்ணுது? ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது, கரெக்டு தானே? ஸோ ஹவர் ஹேண்டுன்றது ஸ்மாலர் ஹேண்டு, மினிட் ஹேண்டுன்றது லாங்கர் ஹேண்டு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும்? ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு அப்சர்வ் த, இங்கே கொடுத்துருக்க வேரியஸ் ஆங்கிள்ஸை ரொட்டேட் வேரியஸ் கிளாக்கோட ஆங்கிள்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி we know very well types of angles பத்தி ரொம்பவே நமக்கு தெரியும். So let us start. First 3 o'clock, they are showing 3 o'clock. So 3 o'clock ன்றது L shape angle, that is right angle. This is 90 degree angle. Then 6 o'clock shows straight angle, so it is 180 degree angle. Then right angle, again 9 o'clock they are given, here they are given 3 o'clock, here they are given 9 o'clock. So this is also look like a 90 degree angle, that is right angle. Okay, then next example is 2 o'clock they are shown 2 o'clock, it is less than 90 degree, it is less than 90 degree angle. So this is acute angle. Okay, then next angle is they shown 12 o'clock. So 12 o'clock means it stands together, hour hand and minutes hand stands together, so it is a zero angle. Then next angle is obtuse angle, that is they are shown 7 o'clock. This is more than 90 degree, more than 90 degree, less than 180 degree. So obtuse angle-ன்றது 180 90க்கும் 180க்கும் இன் பிட்வீனில் இருக்க ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா obtuse angle அப்படின்னு சொல்லுவோம். Okay students, then last class we see this exercise, we learnt this exercise 3.2. I just recall this, then let's move the next topic. So the topic is mention the time in the clock when the angle is 180 degree, 90 degree, 60 degree. So 180 degree, 90 degree, 60 degree இருக்க clock draw பண்ணுங்கன்றது தான் question. That's all. So 6 o'clock draw பண்ணோன்னா அது 180 degree ஆயிடும், 3 o'clock draw பண்ணோன்னா அது 90 degree ஆயிடும், 60 degreeக்கு you can draw 2 o'clock. Okay, that's all. Then next second sum, from that exercise second sum, find the angle made by the hands of the clock at the given time. So கொடுத்துருக்க given timeக்கு நீங்கள் clock draw பண்ணுங்க, அதோட angle என்ன angle காட்டுது அப்படின்றத find பண்ணுங்க அப்படின்றது தான் question. So first என்ன what is the given time? 11 o'clock. So 11 o'clock draw பண்ணுங்க. 11 o'clock draw பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? acute angle கிடைக்கும். So right acute angle. Then next 9 o'clock. So 9 o'clock, if you draw 9 o'clock you will get the right angle. Yes, right angle. Then next third question,
Third question, 6 o'clock. So 6 o'clock means it shows straight angle. Yes, straight angle. Then next 6:10. So 6 o'clock, then 10. 6:10. This is 6:10. So it's look like a what angle? Obtuse angle. So 6 o'clock என்றது 6:10 எப்படி இருக்கும் 6 o'clock இங்கே 2க்கு நேரம் வருமா ஸோ இது ஒரு obtuse angle. Okay, then 6:45. So 6 o'clock here, 45 means 45 minutes means it comes like this. So 6 o'clockன்றது எப்படி இருக்கும் 7 கிட்ட போயிருக்கும் இல்லையா 6:45னா ஸோ அப்போது ஆங்கிள்ஸ் உங்களுக்கு எப்படி வரும்னா 7 கொஞ்சம் 7க்கு பக்கத்தில் போயிருக்கும் தென் 45னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் acute angle. Then next 6:30. 6:30னா same hour hand, minute hand, it turns together. So it is a yes, zero angle. Understand students? Then next topic, let's start next topic. Able to find the patterns in the collection of words. So some collection of words கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இந்த வேர்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன பேட்டர்ன் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ let us see the example. few cop, cut, new, hop, hat, new, shop, put. This is the example of the words. These are the words. You have to find the பேர்டன். இப்போ இது என்ன பேர்டனில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன இருக்குது இங்கே EWOPUT. தென் நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபுல்லான ஒரு பேட்டர்னாக வருது. அடுத்ததும் பாருங்களேன் EWOPUT அப்படின்ற அதே சேம் பேர்டனோட வருது. அதே இது EWOPUT. ஸோ லாஸ்ட் 2 வேர்ட்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னே தான் இங்கேயும் ஃபாலோ அப் ஆகுது, இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ அப் ஆகுது. ஸோ இங்கே என்ன நீங்கள் செய்யணும், சப்போஸ் இந்த கொஸ்டின் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா just write the last 2 letters of the words follow the pattern. Just write the pattern EWOPUT அப்படின்னு just write the pattern. அது என்ன பேட்டர்ன்றதை அப்படியே எழுதணும். தட்ஸ் ஆல். ஸோ இந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரேஞ்ச் த லெட்டர்ஸ் கிவன் வேர்ட் அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் டு ஃபார்ம் அ பேட்டர்ன். ஸோ இங்கே ஒரு சம் வேர்ட்ஸ் தே ஆர் கிவன். ஸோ இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ண போகிறோம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் மாதிரியே இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வேர்ட்ஸ் டெப்த், ஃபர்ஸ்ட்டு வேர்ட்ஸை ரீட் பண்ணிடலாமா. டெப்த், கால்டு, வாக், மைஸ், பிளேட், புல்ட், பிரெத், ரைஸ், லென்த், வித், ப்ரைஸ், வாய்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டு நம்ம வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். லைக் திஸ் யூ ஹாவ் டு ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு TH வர வேர்ட்ஸ், TH வர எண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. அடுத்து ED வர எண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. அடுத்து CE வர எண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தென் யூ ஜஸ்ட் ரைட் ஃபர்ஸ்ட் டெப்த். ஓகே, டெப்த்துன்னு எழுதிடலாம். அடுத்து கால்டை கீழே எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு மைஸை கீழே எழுதணும். ஓகேயா? ஸோ இது ஒரு பேட்டர்ன். ஸோ இதே பேட்டர்னை தான் நெக்ஸ்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு TH, அடுத்தது ED, அடுத்து CE, அடுத்து TH, ED, CE, TH, ED, CE. So this is the answer. So here the pattern TH, ED, CE. இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். So this is the answer. So first you have to write TH, ED, CE words, arrange the words like this. Then you just write first TH word, then ED word, then CE word. One by one you have to write. இப்படி தான் எழுதணுமானா கண்டிப்பாக இப்படி தான் எழுதணும். Okay students? Okay, this is the pattern. Then next sum. Next example பாருங்க. எக்ஸாம்பிளில் இது ரொம்பவே சிம்பிள். BWPT அப்படின்ற லெட்டர்ஸ் கொடுத்து சென்டரில் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MBST அப்படின்னு கொடுத்து சென்டரில் AIL கொடுத்துருக்காங்க. இங்கே கொஸ்டின் பாருங்கள். ஃபார்ம் த வேர்ட்ஸ் எண்டிங் வித் IN அண்ட் AIL டு மேக் அ பேட்டர்ன். ஸோ இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த வேர்ட்ஸ் எண்ட் ஆகணும். அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன எழுதலாம், ஃபர்ஸ்ட்டு BIN பின், WIN வின்,
PIN pin, TIN tin. That's all. இதெல்லாம் தான் இந்த fill-upsல நீங்கள் எழுதணும். Okay. Then next example, MAIL mail, BAIL bail, SAIL sail, TAIL tail. You just take these answers and write here. That's all. It is very simple example. Then let us start exercise 3.3. Write down the collection of words by ending with ENT and HT. So ENT, HT அப்படின்னு முடிகிற லெட்டர்ஸில் நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்றது தான் கொஸ்டின். இதில் பாருங்கள், வெண்ட், சென்ட், இங்கே BENTன்னு போட்டு BENT அப்படின்னு போட்டு பென்ட் அப்படின்னு போடலாம். அடுத்து RENTன்னு போட்டு ரெண்ட் அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட் TENT போட்டு டென்ட் போடலாம். தட்ஸ் ஆல் ஃபர்ஸ்ட் ஒன். தென் செகண்ட் கொஸ்டின் என்னென்னா நைட், லைட். நெக்ஸ்ட் என்ன வரணும்னா ரைட் வரணும். RIGHT. இங்கே ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குப்பா. ஹியர் HT ஒன்லி they are given, but you should come GHT தான் வரணும். இங்கே G மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ரைட், RIGHT ரைட் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் BIGHT பைட் அப்படி கிடைக்கும். தென் MIGHT மைட் கிடைக்கும். ஓகே, this is the pattern for first one. Then second one, fill up is very simple one. ஸோ இங்கே என்ன லெட்டர் போட்டோன்னா நமக்கு கரெக்டான ஃபார்ம் கிடைக்கும். சேம் பேட்டர்னாக இருக்கணும். ஸோ COAT ஓ போட்டால் வருமா? ஸோ கோட், BOAT போட், GOAT goat. ஸோ கோட், போட், கோட். கரெக்டாக? ஸோ இங்கே சென்டரில் வர வேர்டு லெட்டர் என்னது? ஓன்ற லெட்டர். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? RD, BD, WD. ஸோ இங்கே RED இ போட்டோன்னா ஃபில் ஆயிரும். ரெட், BED bed, WED bed. ஓகேயா? தட்ஸ் ஆல். Then next, that's all students. You have to write the classwork, then you can send your answers through Google Classroom only. Okay students, thank you.